கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவிக்கு முன்பதாய் இந்த ராத்திரி வேளை அமர்ந்திருக்கிற பெரியவர்களும் சிறியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற இயேசுவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்ட சத்தியங்கள் போன வாரம் கேட்ட சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்திருக்கு. சிலர் ஃபோன் கூப்பிட்டு என்ன செய்தாங்க, அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டவர்களை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட நீங்கள் எந்த நேரம் கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அநேக சாட்சிகள் வருகிறது. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போ. கர்த்தர் நம்முடைய இந்த நாளில் விசேஷித்தமாக தேவா எது நாள் விசேஷித்தவனா அவர் நம்மோடு கூட இருப்பதினால், அவர் நம்மோடு கூட வருவதினால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினாலும் கர்த்தர் நம்மோடு கூட வருவதினாலும் இந்த நாள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுதீங்க? கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போதும் இயேசு தம்முடைய சிஷ்யரை அழைத்து, ஜனங்களுக்கு இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாள் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்கள் சில தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்றார். அதற்கு அவர் அவருடைய சிஷ்யர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேருக்கு திருப்தியாக கூடும் என்றார். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார். அப்பொழுது அவர் ஜனங்கள் என்ன செய்தார், பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சிஷ்யரிடத்திலே கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சிறுமி அவரிடத்தில் இருந்து அவர் அவைகளை என்ன செய்தார், ஆசீர்வதித்து அவர்கள் பரிமாறும்படி கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து 3 நாள் இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யலை, திரும்பி அனுப்பும் பொழுது இந்த சுகர் கொஞ்சம் பார்வையினால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா பாஸ்டர் பைபிள் தப்பு இல்லை, அது கொஞ்சம் பார்வை ஸ்தோத்திரம், கண்ணுக்கு கொஞ்சம் பார்வை சுகர்லனால உண்டாயிருக்கு. அதனால் ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இங்கு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இங்கு சிஷ்யரிடத்தில் அவர்கள் 3 நாள் அவர்கள் இருந்து, இந்த 3 நாள் அவங்க திரும்ப போகும்போது அவர் வழியில் என்ன செய்வாங்க, போகும்பொழுது அவங்க சோர்ந்து, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இயேசு சொன்னார், உங்களிடத்தில் எத்தனை இருக்குது? அவன் 3 நாள் என்னிடத்தில். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்களை ஆண்டவர் ஒருபோதும் அவங்கள சோர்ந்து போக விட மாட்டார். எத்தனை பேர் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன்? ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டு நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரையும் அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு எனக்கு முன்னாடி அநேக நேரங்களில் இல்லாமையின் அனுபவங்கள், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் சில நேரங்கள் இல்லாமையின் அனுபவங்கள் வரும். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுட்டு சிலவங்களுக்கு காணிக்க போட காசு இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவருக்கு காணிக்க போட காசு இருக்காது. பிரைஸில் கொடுக்கறதுக்கு இருக்காது. ஒரு பொருத்தனை பண்ணால் கொடுக்க இருக்காது. இப்படி பலவிதமான ஆகாரம் இருக்காது. சில நேரங்களில் தேவைகளை திருப்திப்படுத்த முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவங்களை ஆண்டவர் செய்தார், நான் அவங்கள சும்மா அனுப்புனா சோர்ந்து போயிடுவான். அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருந்தால் அவங்களை சோர்ந்து போய் விடுவார்கள். இயேசு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாரோ அதை அந்த ஆவிது சொல்கிறார், என்ன, அவர் என்னை புல்லுடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுவார். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நினைச்சேன், ஒரு மேய்ப்பன் ஆடுகள் என்ன செய்தான், அவன் புல்லுடங்கள் மேய்க்கிறான் என்று சொன்னால், நம்முடைய மேய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன், பிரைஸ் தி லார்ட். யோவான் 10வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் நமக்கு ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார்னு சொன்னால்
ஆடுகளை மேய்க்குது அவருடைய வேலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆடுகளை கொழுத்த கன்றுகளாக்குது அவருடைய வேலை. ஆடு எஜமானுடைய சப்தம் கேட்கும். பிரைஸ் தி லார்ட். ஆடு பாருங்க, எஜமானுடைய சப்தம் கேட்கும் ஆடு வரும். அப்போ இங்கே தேவனு இவர்களை வழி அனுப்பணும். அப்போ சிறுவர்களை ஆண்டவர் நினைச்சார் பரிமாறதுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துட்டாரு. அப்போது நம்முடைய பொருளாதாரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நம்முடைய சரீரத்தில் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஒபதேம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தபோது ஒபதேம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சா. இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வீடு உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகருக்கு வசனம் வேண்டாம், ஆசீர்வாதம் வேணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சத்தம் திரும்ப வாழக்கூடாது, ஆசீர்வாதம். சிலவங்க பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு அந்த தலகாணி மாதிரி வச்சுருப்பாங்க, மெத்த மாதிரி வச்சுருங்க, பயந்து வச்சுருக்காரு. சிலவங்க பைசாலாம் ஸ்தோத்திரம் பைபிளில் வச்சுருப்பாங்க, ஸ்தோத்திரம். அவங்க நினைக்கிறது நல்லது தான், ஸ்தோத்திரம். சிலவங்களுக்கு மணி பேரிசு மாதிரி ஸ்தோத்திரம், பரிசுத்த வேதாகம் எல்லாம் நல்லதா இல்லை, நல்ல இல்லை. ஸோ அவங்களுடைய விசுவாசத்தக்க நம்ம இது சொல்லலை, ஸ்தோத்திரம். ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய சப்தத்தை கேட்டவங்களுக்கு ஆண்டவர் திருப்திப்படுத்துகிற தேவன். அவர் 3-4 பிரசங்கத்தை கேட்டவங்களை வழியில் சும்மா விடக்கூடாது என்று சொல்லி ஒரு சிறு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருந்ததை 5000 பேர் போஷித்தார். இங்கே ஆண்டவர் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் போகும்போது 7000 பேர் 4000 பேர்த்துக்கு 7 அப்பம் கொண்டு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். அப்போ தெய்வம் இயேசுவின் நாமத்து மேல் அவருடைய மீட்டிங்குக்கு செலவுக்கு பணம் இல்லை, சோத்திரம். இன்றைக்கி நம்ம ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், எங்கெல்லாம் பிரிவோம், சோத்திரம். உலகத்துக்காரனும் பிரிவு வாங்கி நிற்போம். ஆனால் இயேசுடைய மீட்டிங்கு 3 நாள் கரண்டு கிடையாது. இயேசுடைய மீட்டிங்கில் ஸ்தோத்திரம் பவர் உள்ள மைக்கில் ஸ்தோத்திரம் எதுவுமே இல்லை. ஆனாலும் 5000 பேர் அவருடைய மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். அந்த 5000 பேர் அந்த மீட்டிங்கில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சப்தத்தை கேட்டவங்களை திருப்தி ஆக்குனார்னா, இந்த 2025 டிவிக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டு கேட்டிருக்க தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றெடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாயிட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சோர்வோடு அனுப்ப விட மாட்டார். பிரைஸ் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாக உள்ளும் புறமும் செழிப்பாய் மாற்றுகிற தெய்வம். இந்த ராத்திரி வேளையில் தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். அதான் யோவான் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவன், அந்த வார்த்தை மாமிசமாய் மாறினது. அப்போ தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு விசுவாசிக்கிறவங்க, அந்த வார்த்தையை ஏற்றெடுத்தவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்றாரு, 3 நாள் என்னுடைய சத்தியத்தை கேட்டவங்க அவங்க வழியில் திரும்பி போகும்போது அவங்க சோர்வடையக்கூடாது, அவங்க இளைப்பாற அலையக்கூடாது. அதனால் அவங்கள நான் திருப்திப்படுத்தணும். எத்தனை பேர் இன்றைக்கு ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றெடுத்து இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை தேவன் திருப்தி ஆக்குற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஏற்றெடுங்க, என் வாழ்க்கையை என் தேவன் திருப்தி ஆக்குற தேவன், என் தேவன் என் குடும்பத்தை திருப்தி ஆக்குற தேவன். பாருங்கள், ஆண்டவருடைய ஊழிய பாதைகளில் எல்லாம் அவருக்கு குறைவுள்ள இருந்தாது. ஒரு இடத்துல வரி கொடுக்க அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருந்தது. அவருடைய கையில் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் சொன்ன மீன் வாயில் அவருக்கு அந்த இடத்துலையும் அவன் வரி கொடுக்க இடத்துல அவர் வெக்கப்படலை, ஸ்தோத்திரம். அவர் மீட்டிங் நடத்த இடத்துல வெக்கப்படலை. ஒரு இடத்துலையும் என் தேவன் குறைவுகள் மத்தியில் வெக்கப்படலைன்னா, இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவுகள் இருந்தாலும் நீங்கள் ஏற்றெடுங்க. என் தேவன் என்னை வெக்கப்படுத்த விட மாட்டார். அவருக்காக நான் இந்த உலகத்தை வெறுத்தவனா, அவருக்காக நான் தன்னைத்தான் வெறுத்தவனா, அவருக்காக என்னுடைய சகலத்தை நான் வெறுத்தவனா, நிச்சயமாக
என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எல்லாத்தையும் நான் வெறுத்து அவருக்காக நான் நிற்பேன் என்று சொன்னால் அவர் என்னை ஒருபோதும் பிரைசலோ என் குறைவுகளை என் ஆண்டவர் எந்த இடத்துல வந்தாலும் என் குறைவுகள் மத்தியில் என்னை தலை குனிந்து நிற்க விட மாட்டார். ஸ்தோத்திரம். ஒரு திருமண காரியங்களில் நம்மளை கர்த்தர் பிள்ளைகளை தலை குனிந்து நம்மளை விட மாட்டார். ஏன்னா இந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம்னா நம்முடைய தலைமுறைகள். கடந்த நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இப்படியே சகோதரி திருமணம் ஆச்சுன்னு அடுத்த வாரம் தெய்வம் அந்த திருமண காரியத்தில் தெய்வம் அற்புதம் செய்வா. அவங்க கல்யாணம் முடிஞ்சு சொன்னாங்க, என் தேவன் பாசனைக்கு சொன்னது போல் ஒரு நிறைவாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருபோதும் அந்த ஜனத்துக்கு மத்தியில் ஒரு சோர்வடையாதபடி ஆண்டவர் அவர்களையே 4000 பேரை திருப்திப்படுத்தினார்னா அங்கே 5000 பேரை திருப்திப்படுத்தினார் என்று சொன்னால் இந்த ராத்திரி வேளையில் தெய்வ பிள்ளையுடைய பொருளாதார குறைவுகள் இருந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ எங்களுக்கு இவ்வளோ தான் வருமானம், எங்களுக்கு இவ்வளவு செலவு இருக்குன்னா நீங்கள் விசுவாசிக்கணும். என் இயேசுவுக்கும் அநேக குறைவுகள் இருந்தாலும் அவர் எந்த இடத்துலையும் வெட்கப்படாதபடிக்கு நடந்தாருண்டா. அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன்னா என் குறைவுகள் மத்தியில் 5 அப்பத்துக்கு மேலே ஒரு 5000 வெளிப்பட்டுச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் என் பொருளாதார மண்டலத்தில் ஏற்றிடுங்க. இயேசுவின் நாமத்துமே என் பொருளாதாரத்தில் எனக்கு என்னுடைய தேவைகளுக்கு மத்தியில் அதற்கு மேலான ஒரு அற்புதத்துடைய காரம் என் பொருளாதாரத்து மேலே வெளிப்பட போகுது. இந்த ராத்திரி வேளையில் ஏற்றிடுங்க. இயேசுவின் நாமத்து மேல் இந்த ராத்திரி வேளை ஒரு வெளிப்பாடு உண்டாக போகுது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மீனுக்கு மேலே ஒரு அற்புதம் வெளிப்பட்டுச்சுன்னா இன்றைக்கு உடைய பொருளாதார மண்டலத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்க தெய்வத்தால் முடியும். பிரைஸ்தலோ. அநேக நாட்களாய் பலகீனங்கள் மத்தியில் இருக்கீங்கன்னா இயேசு இன்றைக்கு உங்கள் பலகீனத்தில் வேதம் சொல்லுகிறது அவருடைய பலன் பூரணமாக இருக்கும் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல என் பலகீனத்தில் அவருடைய பலன் இன்றைக்கு எனக்கு பூரணமாக இருக்கிறது. பலன் பூரணமாக இருக்குது. எத்தனை ஏற்றெடுக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏன் ஆண்டவர் என்னை இங்கே பாருங்கள் ஸ்தோத்திரம் 3 நாள் திருப்திப்படுத்த விடணும். யாராலையும் முடியாது. நான் கடந்த நாள் மீட்டிங் நடத்தினேன். ஸ்தோத்திரம். எல்லாம் மட்டன் ஸ்தோத்திரம் மீன் எல்லாம் பார்த்து கணக்கு வச்சு பார்த்துட்டு டக்குன்னு பார்த்து எப்போ 10 பதறிட்டு இருந்தோம். கடைசி மீதி வந்துச்சு. அது 2வது போக்கு. என்னால் அந்த இடத்துல பதட்டம் இருந்துச்சு. அப்போ என்ன 100 பேர் கிட்ட வந்துட்டாங்க. இந்த 100 பேருக்கு நம்ம நினச்சது ஒன்று நடக்குது ஒன்றா இருக்குது. 31ஆம் தேதி மீட்டிங்கில் ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் அந்த 100 பேர்த்துக்கு சமாளிக்க முடியாமல் இருக்கும்போது இங்கே 5000 பேர்த்துக்கு நான் 5 அப்பத்தை எப்படி சமாளிக்க முடியும்? 4000 பேர்த்துக்கு எப்படி 7 அப்பத்தை சமாளிக்க முடியும்? ஒருத்தனே 7 அடிப்பா அப்படி சாப்பிடக்கூடிய நம்மளும் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஒரு ஆளுக்கே பத்தாத சூழ்நிலை. 3 நாள் சாப்பிடாமல் 3 நாள் மீட்டிங்கு முடிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. நடக்கும் 3 நாளுடைய பட்டினியோடு கூட இருக்கிறவங்க 7 அப்பத்தையும் சாப்பிடக்கூடியவங்க அந்த காலங்களில். ஸ்தோத்திரம். ஒரு ஆளுக்கு 10 சந்தேகம். சில பேர் 2 பேர் கூட பற்றிடலான்னு வச்சுக்கோங்க. பாக்கி உள்ளவங்களுக்கு முடியாது. இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் நான் வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளையான மாறினோம்னா என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இன்றைக்கு எனக்கு திருப்திப்படுத்துகிற கர்த்தர் நம்மளை தேவன் திருப்திப்படுத்துவார். இல்லாமையில் நம்ம இன்றைக்கெல்லாம் அம்பானியாக மாறுகிறோம், அதானியாக மாற விரும்புகிறோம். அவங்கள போல் ஆசீர்வாதமாக இருக்கணும், இவங்கள போல் உயர்ந்திருக்கணும், இவங்கள போல் மாறணும். ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா நான் உங்கூட இருக்கிறோம்னா நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். உன்னை எப்படி திருப்தி ஆகும்? உன்னை இல்லாமல் உன்னை திருப்தி ஆக்குவேன். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறேன்? என் இல்லாமையில் கர்த்தர் திருப்தி ஆக்குறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பிலிப்பியரில் வாசிக்கும்போது 3வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் வாசிக்கும்போது எப்படின்னா, என் லாபமான அனைத்தையும் நான் என்ன செய்கிறேன்? நஷ்டம் என்று கருதுகிறேன். அவருடைய வரலாறில் 9 கப்பல் எல்லாமே இருந்துச்சாம். அவர் எல்லாம் எடுத்து மாற்றிட்டார். அவர் ஒரு இடத்துல கூடையை பண்ணிகிட்டு இருந்தாராம். கூடார தொழில் செய்துட்டு இருந்தார். நான் யோசித்தேன், அவருக்கு ஒரு நிறைவு, ஒரு திருப்தி. இன்றைக்கு எத்தனை பேர் என் பொருளாதாரத்தில் எனக்கு திருப்தி இருக்குன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்.
நீங்கள் தேவனுடைய பிள்ளை. எனக்கு எப்பவும் எனக்கு திருப்தி இருக்குது. என் கையில் 10 ரூபா இருந்தாலும் எனக்கு அதில் திருப்தி. கூடையில் 2 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் 12 கூடையில் மீதியை கொடுத்தார். ஆண்டவர் பிளஸ்ஸிங்கு, திருப்தியான பிளஸ்ஸிங். ஒரு நேரம் வச்சு ஒரு நேரம் சாப்பிடுகிற திருப்தி அல்ல. தேவ நிறைவாக திருப்தி இல்லாமையில். ஆண்டவரே, இல்லாமையில் நீர் என்னை திருப்தி ஆக்குற கர்த்தர். என் குறைவுகளை என்னை நிறைவாக்குற கர்த்தர். பிடிப்பேரில் சொல்லுது, அவர் குறைவுகளெல்லாம் என்ன செய்வாரா? நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? நம்மள மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் 6 நாள் மண்ணாவை 7ஆவது நாள் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா 7ஆவது நாள் மண்ணா கிடைக்காது. இவன் 7ஆவது நாளுக்கு திருப்தி, அவன் 6 நாள் திருப்தி ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு 7ஆவது நாள் ஒரு தெய்வத்துக்காக அவனை வேலைக்கு போக மாட்டேங்காங்க. சோத்திரம். அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இரவு மேகஸ்தமும் அக்னி சமம், ராத்திரி அக்னியாட்டும், பகலில் மேகமும், ஒரு ஏசிய போல் அவங்கள நடத்திக்கிட்டு இருக்க 40 வருஷம். நான் யோசிச்சு, இந்த 40 வருஷம் உன்னை திருப்தியாக நடத்துகிறார்ப்பா. உன்னை எந்த வேலைக்கு போக தேவையில்லை. வெயில் அடிக்காதபடி. ஸ்தோத்திரம். வெயில் ஐயாவுக்கு எகிப்தில் எங்கே நடந்துருந்தாங்க? ஸ்தோத்திரம். செங்கச்சூளை அறுத்துக்கிட்டு கிடந்தவன் இன்றைக்கி மேகத்துக்கு கீழே போகிறான். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சுகமான வாழ்க்கையில் வாழும்போது அவனுக்கு திருப்தி இல்லை. நாளைக்கும் மண்ணா வேணும். நீ ஆண்டு நீ எடுத்து வை, நாளைக்கு உனக்கு அது மண்ணா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருப்தி இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிற அவங்களுக்கு திருப்தி இல்லை. நாங்கள் எகிப்திலேருந்து நல்லா சாப்பிட்ருப்போம். நாங்கள் எகிப்தில் நல்ல மண்ணை நல்லா சாப்பிட்ருப்போம். திருப்தி இல்லை. இன்றைக்கி தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், உங்களை வழி நடத்துறதுல நீங்கள் திருப்தியாயிருங்க. இயேசு கிறிஸ்துடைய நம்முடைய பாவத்தை சுமந்து என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு என் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி இதுவரைக்கும் நான் அந்த கருத்த பட்டயத்தை ஏற்றெடுத்து நாள் முதல் இந்த நாள் வரை என்னை கர்த்தர் திருப்தியாக நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு இதில் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பார்த்தீங்களா? வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் ஒரு தெய்வ பிள்ளை. இரவும் தெய்வத்தை வேதத்தை தியானிக்கிற பிள்ளை, தெய்வத்துக்கு அடைக்கிற பிள்ளைகளை தேவன் திருப்திப்படுத்துகிறவன். 40 வருஷம் திருப்தியாக நடத்தினாலும் 6 நாள் திருப்தியாக நடத்திட்டு 7ஆவது நாள் மண்ணாவை சேர்த்து வைக்கிறான். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வாக்தத்த தெய்வம் ஏன் இந்த பூமியில் நமக்கு பொக்கிஷனை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னா திருடம் கொண்டு போயிடுவான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்தத்தத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன வாக்தத்தம், எனக்கு என்ன வாக்தத்தம்? ஆளாக்காம தலையாக்குவோம்னா, இல்லை கீழாக்க மேலாக்குவோம். சோத்திரம். அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த வாக்தத்தம். உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு வாக்கு தத்துவம்? ஆண்டு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வரேன். ஒரு வாக்தத்தை உங்களுக்கு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு வாரம்னு, நான் திரும்ப வருவேன், உங்களை கூட்டிகிட்டு போவேன். அவங்கள வனாந்தரத்தில் கொண்டு போன தெய்வம் உங்களை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். அவரோடு கூட வாசம் பண்ணும்படி. எவ்வளோ ஒரு வாக்தத்தம் உள்ள தெய்வ பிள்ளை. இந்த பூமியில் என்னத்தை சேர்த்து வச்சு நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? சேர்த்து வைக்க திருடன் கொண்டு போவான்னு வசனம் சொல்லுது. இன்னும் சேர்த்து வைக்கிறது யார் கொண்டு போகிற, யார் அறியான்? திருப்தியாக நடத்துகிறாரா? தேவைகளை திருப்தியாக வச்சிருக்கிறார். சந்தோஷப்படுங்க. அதிசயமாக அற்புதமாக நடத்து. நமக்கு ஒரு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு ரெய்டு வராது. நம்மளை ரெய்டு வந்தால் நம்மகிட்ட என்ன இருக்குது? ஸ்தோத்திரம். ஆனால் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. நம்மகிட்ட என்னது இருந்து என்னத்தை கொண்டு போகுது? ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த பூமியில் காற்றையும் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம் மாதிரி நம்மளை கர்த்தர் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. அது குறைவு மத்தியில் நிறைவாக்கி நடத்துகிறாரு.
என்னுடைய பொருளாதாரம் வந்து எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 15 கூட வராது. ஆனால் கர்த்தர் என்னை திருப்தியாக நடத்துகிறார். ஒரு மாதம் எப்படி போனால் 300 500 பேலன்ஸ் வரும். நானும் யோசிப்பேன், எல்லா காரியங்களையும் கர்த்தர் திருப்தியாக நடத்துகிறார். குறைவுகளை என் தேவன் உங்களுக்கு நிறைவாக்குவார். தெய்வத்தை வசனத்தை கேட்டு தெய்வத்துக்காய் அர்ப்பணித்து தெய்வத்துக்காக நிற்கிற பிள்ளையை வசனத்தை கேட்டவங்களை தேவன் திருப்திப்படுத்தினாரா, இன்றைக்கி அவருக்காக வாழ்கிற உங்களை தேவன் திருப்திப்படுத்த மாட்டாரா? ஏன் தெய்வத்தை ஆராதி. உங்கள் பொருளாதாரத்தில் என்றைக்காவது ஆண்டவர்கிட்ட கொண்டு அர்ப்பணிக்கிறீங்களா? பொருளாதாரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி தான் சந்தா அதிகமாக இருக்குது. எத்தனை சந்தா ஒரு மனுஷன் இருக்கான்னு தெரியல. சோத்திரம். எத்தனை பேங்கில் வாங்கியிருக்கோம்னு தெரியல. இதெல்லாம் நம்ம திருப்தி அங்கே போன கட்சி எங்கே ஃபஸ்ட்டு திருப்தி கையில் வராது. நம்ம கையில் இருக்கிறது திருப்திப்படுத்துகிற கர்த்தர். அதை தெய்வத்தை என் திருப்தி என் பொருளாதார மண்டலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு திருப்தி வேணும்னா உங்கள் பொருளாதார மண்டலத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிங்க. இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சான். அவர் ஜெபிக்கலாம், ஆசீர்வதிக்கிறார். 5 அப்பத்தை எடுத்து அவர் வானத்தை நோக்கி பிதாவிடத்தில் ஆசீர்வதிங்க. அவரை ஜெபிக்கலை, நம்ம கதறி ஜெபிக்கிறோம். அவர் ஜெபிக்கிற பிதாவை இது ஆசீர்வதியும். சிறுபிள்ளைகிட்ட இருக்கும்போது 7 அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்க சொன்னார், ஆசீர்வதித்து கொடுத்தார். என் தேவன் நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கும். 5 அப்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். என்னைக்காவது என் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆண்டவர் திருப்திப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு போதாது முறுமுறுக்கிறது. ஆசீர்வாதம் நஷ்டப்படும். ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கும் இஸ்ரவேல் ஆசீர்வதிப்ப தேவனுடைய சித்தம். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளை, தெய்வத்துக்காய் வாழக்கூடிய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். எதில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? இல்லாமையில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் மற்ற ஜனங்களுக்கு நம்ம சாட்சி. பரிசுத்தான்மிடத்தில் வரும்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் சகல தேசத்திலும் அவங்க என்னடா இவங்க 120 இவங்க என்ன ஆக போகுது சாட்சி. இவங்களுக்கு எப்படி ஒரு ஐக்கியம், இவங்களுக்கு எப்படி இந்த ஒரு மனம் வந்துச்சு, எப்படி இவங்க எல்லாம் பல மொழி பல பாஷை படிக்கிறோம், பலவர் எல்லாம் எப்படி ஒன்றானாங்க. அதுதான் பிளஸ்ஸிங்கு, அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கி அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறார். இல்லாமையில் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எங்கேயாவது கர்த்தர் கூடுதல் மிச்சம் கொடுத்துருக்காரான்னு பாருங்கள். இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு திருப்தி ஆக்குற கர்த்தர் நான் திருப்திப்படுத்துவேன். ஒரு நிறைவு தெய்வம் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு தெய்வத்துடைய பிளஸ்ஸிங் இருந்தால் அது நிறைவு. 2 மீனும் 5 அப்பத்தையும் ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்தார். இந்த பிளஸ்ஸிங்கு 5000 பேத்துக்கு போதும். நம்முடைய பொருளாதாரத்தில் ஆண்டோடைய பிளஸ்ஸிங் இருந்தால் உங்களுக்கு போதும். ஆண்டோடைய பிளஸ்ஸிங் இருந்தால் உங்களுக்கு நிறைவு. கர்த்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே, தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் ஏற்றெடுங்க. என்னுடைய பொருளாதாரத்து மேலே தெய்வத்துடைய பிளஸ்ஸிங் இருக்கணும். என் குடும்பத்தில் பிளஸ்ஸிங் இருக்கணும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் இருக்கணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு விசுவாச மண்டலத்தில் சோதித்து பாருங்கள். என்னுடைய விசுவாசத்தை நான் சோதித்து பார்க்கணும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பிளஸ்ஸிங்கை மாற்றுவார், திருப்திப்படுத்துவார். சிலவங்க சுருக்கி வச்சுருப்பாங்க பைசா. டாக்டர் ரத்தம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டிருக்கணும். சோத்திரம். தேவன் எதுக்கு கொடுத்தாரு? சோத்திரம். நம்மளை திருப்தியாக சாப்பிட கொடுத்துருக்காரு. இந்த பூமியில் நல்ல வஸ்திரத்தை உடுக்க, நல்ல ஆகாரத்தை புசித்து, தெய்வத்தை ஸ்துதித்து, தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வழி அருகில் எல்லாருக்கும் கூட மீதி கொடுக்கணும்னு சொல்லலை. அவங்க சோர்ந்து பெறக்கூடாது. இந்த பூமியில் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், வசனத்தை கேட்ட தேவ பிள்ளைகள், வசனத்துக்காய் வாழ அர்ப்பணிக்கிறவங்க, வசனத்துக்காய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாஞ்சிய உள்ள பிள்ளைகள், உங்களை திருப்தியாக்க ஒரு வல்லவராக இருக்கிறான். உங்களை சோர்ந்து போக கர்த்தர் விட மாட்டான்.
தெய்வம் இல்லாதவங்க, இயேசு இல்லாத வாழ்க்கை, ஒரு சோர்வான வாழ்க்கை, இயேசு இல்லாத குடும்பம், ஒரு தரித்திர குடும்பம். இயேசு வந்த அந்த தரித்திரத்தை அவர் ஏற்றெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தரித்திரங்களை அவர் ஏற்றெடுக்கிறவர். அந்த இயேசு உங்களை பலப்படுத்துகிறவர். அந்த இயேசு உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை திருப்திப்படுத்துகிற கர்த்தர் எனக்கு போதாதுன்னு இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் எப்படி சிந்திச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இது உங்கள் வாழ்க்கையை எப்படி ரன் பண்ணீங்கன்னு தெரியலை. உங்கள் பொருளாதாரம் இயேசு இடத்துல இல்லாமையில் அவர் எங்கேயும் வெட்கப்பட்டு போகலைன்னா, யார்கிட்டையும் வெட்கப்படுத்தாதபடி அவர் வாழ்க்கையில் ஊழியத்தில் அவருக்கு குறைவு இருந்துச்சு, வரி கொடுக்கிற இடத்துல குறைவு இருந்துச்சு. ஆனால் குறைவுகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி பிதாவிடத்தில் கட்டளையிட்டார்னா, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்கள் குறைவுகள் இருக்குமுன்னா, இயேசுவே என்னை ஆசீர்வதி, இயேசுவே என் பொருளாதாரத்தை ஆசீர்வதி, என்னை நீர் திருப்தி ஆக்கும். எல்லாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, நான் பல நேருக்கு சேர்த்து வச்ச பணம், நானும் கூட ஆகாரம் புசிக்காமல் சேர்த்து வச்சு போனேன். அநேகரை ஏமாற்றிட்டு போன அனுபவங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பணம் பத்தாதுன்னு நான் வேதனைப்பட்டது உண்டு ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய ஊழியத்தில் குறைவுகளை இருந்தது, ஆனால் மீதி கூடையில் வந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, காசு இல்லாமல் இருந்து வெள்ளி மீன் வாயிலிருந்து உமக்கு வந்தது ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நான் இருக்க நாள் வரைக்கும் ஆண்டவரே, நீர் என்னை திருப்திப்படுத்துகிறவர். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு என் தலைமுறைக்கு வேணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறீங்களா? நீ கர்த்தரை ஆசீர்வதிப்போம். அவர் பலப்படுத்தி சகாயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல